ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூட்டுக்கறியை பாருங்களா, பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம வெஜிடபிள்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. அவங்க பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. சாப்பிட்றவங்க அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல் கூட்டுக்கறி தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். இந்த கேரளா சமையலில் நம்ம கூட்டுக்கறி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த மஞ்சள் பூசணிக்காவும் கருணக்கிழங்கும் வச்சு நம்ம கூட்டு தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கருணக்கிழங்கையும் இந்த பூசணிக்காவும் தோல் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ காயெல்லாம் வேக வைக்கிறதுக்கு இப்போ ஒரு மண்சட்டி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காவும் உள்ளே சேர்த்துக்கோங்க. அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற கருணக்கிழங்கும் உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே நான் நேந்திரக்காய் 3 காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த கட் பண்ண நேந்திரக்காயும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. கட் பண்ண காயெல்லாம் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மூடி நம்ம சேர்த்த காயெல்லாம் நல்லா வேக விடுங்க. கறிக்கு ஒரு அரைப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. 2 கைப்பிடி அளவுக்கு நல்லா தேங்காயை துருவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. துருவிட்டு மிக்சரில் சேர்த்து கொடுத்துக்கோங்க. தேங்காவை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை உருவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்ச கருணக்கிழங்கு பூசணிக்காய் எல்லாம் செஞ்சு எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த அரைப்பை இப்போ உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நான் ஏற்கனவே குக்கரில் பெரும்பயிரை 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இந்த பெரும்பயிரை உள்ளே சேர்த்துக்கோங்க. நீங்கள் பெரும்பயிருக்கு பதிலாக கடலை, கொள்ளு இது மாதிரிலாம் கூட சேர்த்து கொடுத்துக்கலாம். பெரும்பயிறு சேர்த்து பண்ணும்போது இதோட டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணும்போது இதோட வாசனை அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் கிண்டி கொடுத்து இறக்கி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. பாருங்கள், நம்மளோட கூட்டுக்கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். கமன்னு தேங்காய் வாசனையோட நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது யாருமே பிடிக்கல அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கூட்டுக்கறி செஞ்சு பாருங்கள். சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.